உள்ளாட்சி அரசு. செய்தியால் இணைவோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டலின்படி இன்று கூட்டுறவு சங்க வார விழாவை முன்னிட்டு எழுபத்தேழு நபர்களுக்கு ரூபாய் 4.57 கோடி சிறப்பு கடனுதவி இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டது. அனைத்து துறைகளிலும் வெளிப்படைத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். அனைத்து துறைகளிலும் 100% வெளிப்படைத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். நமது ஆட்சியில் கண்டிப்பாக அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குங்க. இப்போ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வழிமுறைகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாம் களையப்பட்டு கூடிய விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கான அறிவிப்பை சொல்வார். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டலின்படி யார் தவறு செய்திருந்தாலும், எந்த அதிகாரி தவறு செய்தாலும் துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும். இப்போ ரெடியாக இருக்குங்க. எல்லாமே புது கார்டுங்க ரெடியாக இருக்குது. அது உடனே நாங்கள் இல்லை, அதெல்லாம் இலகுவாக தான் இருக்குங்க. அது எல்லாமே இலகுவாகிட்டோம். மக்கள் ரொம்ப இலகுவாக போயிட்டு அதை பயன்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. மக்கள் எந்த தடையும் இல்லாமல் அதை பயன்படுத்திக்கலாம். அண்ணே சார், ஆவடி அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுவரையும் கொடுக்கல. 6 மாத காலம் அதுதான் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. எங்கெல்லாம் புது கார்டு இப்போ நம்ம இஷ்யூ கொடுக்கணுமோ அதெல்லாம் மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாருன்னா மொத்த கார்டு எல்லாமே 6 மாத காலமாக இல்லை எல்லாமே போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அதுக்கான ஆமாம் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த ஒரு வாரத்தில் அதுக்கான அறிவிப்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்னா. கண்டிப்பாங்க அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டியின்படி அது சிறப்பாக செய்வார்கள். நன்றி நன்றி நன்றி.